ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வினி. நீங்கள் இன்னும் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மத்தி மீன் வச்சு நான் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். மத்தி மீன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் ஒமேகா 3 அதிகமாகவே இருக்குது. சால்மன் ஃபிஷ்க்கு அப்புறமா அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒமேகா 3யோட சத்து மத்தி மீனில் தான். அதனால தான் நான் இன்றைக்கி மத்தி மீன் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுக்க போகிறேங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். மாங்காய் போட்டு தாங்க இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, இது ஒரு தக்காளி, மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பேன். இது பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது தாளிக்கிற வத்தல் சொல்லுவாங்கள்ல, கறி வடகம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ தெரியல. அதெல்லாம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். நான் மசாலாலாம் என்னென்ன போடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மண் சட்டி வச்சுட்டு நான் இப்போ ஹீட் ஆக போகுது. எப்போவுமே மண் சட்டி நீங்கள் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டிங்கன்னா அது மண் சட்டி தெரிச்சு போயிடும். அது மாதிரியே நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சட்டி சீக்கிரம் தெரிச்சு போயிடும், உடஞ்சிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே நீங்கள் எண்ணெயை போட்டுருணும். இப்போ நான் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். அது ஹீட் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. என்னடா இது ஹீட் ஆகாமலே போடுறேன்னு பார்ப்பீங்க. அது லைட்டாக ஹீட் ஆனோடனே நீங்கள் போட்டால் போதும். அது படப்படன்னு டக்குன்னு பொரிஞ்சிடும். மண் சட்டியில் சீக்கிரமாக சூடு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நான் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபாஸ்ட்டாக அது ஹீட் ஆகிடும். இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்க போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ போடுறேன். இந்த மீனில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால இது ஹார்ட் ப்ராப்ளம்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா டயபெட்டிஸ் இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் டயபெட்டிஸ் அதிகமாக ஆகாமல் அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக தேவைப்படுது. இந்த மீன் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகமாக்கி தரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். நான் கல் உப்பு போட்டுட்டு வதக்க போகிறேன். நிறைய பேர் ஒமேகா 3 டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி மீன் வாங்கி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம். இதில் இந்த மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லை, இதில் நிறையவே இருக்குது. இப்போ நான் தக்காளி போட போகிறேன். தக்காளியை போட்டு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த மீனை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போன்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. எலும்பு நல்லா வலிமையாக்கிறதுக்கு நிறையவே சத்து இதில் இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வெறும் மிளகாத்தூள் தாங்க போடுறேன். நான் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் அரைக்க மாட்டேன். இப்போ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன். இப்போ தனியாத்தூள் போடுறேன். தனியா பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுப்பேன். எப்போவுமே 3 ஸ்பூன் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு 1 ஸ்பூன் அதிகமாக போடுங்க தனியா, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இது தாங்க இந்த குழம்புலே உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் குழம்பு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஊற்றி அதை கொதிக்க வச்சு மீன் போடுவாங்க. நான் இந்த எண்ணெயிலே மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் புளியை கரைச்சி அதில் ஊற்றுவேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம கரைச்சி எல்லா மசாலாவையும் நம்ம புளியோடு கரைச்சி ஊற்றினாலும் அது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும், அந்த மல்லி மிளகாத்தூள் வாசனையெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புளியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் உங்களுக்கு அந்த ஒரு டார்க் ரெட் கலர் வரும். இப்போ நல்லா வதக்கிட்டேன்.
மசாலாலாம். இப்போ வந்து நான் புளியை ஊற்றிக்கிறேன். புளியை வந்து நான் 3 தடவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு இப்போ நான் வந்து மூடி போட்டுற போகிறேன். நல்லா கொதித்து அது திக்காகணுங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இது கூட மீன் சேர்த்துக்க போகிறேன். இந்த மீன் வந்து முள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் வந்து மூடி போட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட போகிறேன். அது நல்லா வந்து திக்காகணும் குழம்பு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும் அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகணும் எனக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் விட போகிறேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து மீன் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. அதில் வந்து நான் இப்போ மீனை போட்டுக்கிறேன். மீனை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து அது கூட மாங்காவும் சேர்த்துடுவேன். மீன் வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். குயிக்காக வெந்துடும். இந்த மீன் வந்து முள்ளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அதோட முள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மாங்காய் போட்டுட்டேன். மாங்காய் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. மண் சட்டியில் நீங்கள் வந்து மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக மண் சட்டியில் தாங்க செஞ்சிட்ருக்கேன். சரி, அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மாங்காய் வெந்துடுச்சு. இப்போ நான் குழம்பு ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நான் தூவிக்க போகிறேன். கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு இறக்கி வச்சாச்சு. இன்னமும் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல மண் சட்டி வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் அது வந்து வச்சிட்ருக்கோம். அது வந்து உடனே ஹீட் போகாது. இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன்.